தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் நாள்தோறும் ஒரு மக்களவை தொகுதி பற்றி விரிவாக அலசி வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி பற்றி. இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, தொகுதியின் அடிப்படை தேவைகள் பற்றி என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொகுதிக்காக எம்பி நிறைவேற்றியவை என்ன, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்னென்ன என்றும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக சில தொகுப்புகளை பார்க்கலாம். பரப்பளவின் அடிப்படையில் பெரிய தொகுதியாக இருப்பது கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி. மலைகளும் மலை கிராமங்களும் அதிகம் கொண்ட தொகுதியாகவும் இது திகழ்கிறது. இந்த தொகுதியின் முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்த மக்கள் தொகை 34,63,284 பேர். இவர்களில் முதல் முறை வாக்காளர்கள் 66,972 பேர். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளும், சேலம் மாவட்டத்தின் கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றில் மொத்த வாக்காளர்கள் 13,90,175 பேர். இவர்களில் 6,96,921 பேர் ஆண்கள், 6,93,123 பேர் பெண்கள், பிறர் 131 பேர். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொழில் அதிகம். நெல் உற்பத்தி, அது சார்ந்த அரிசி ஆலைகள், ஜவ்வரிசி ஆலைகள், சுற்றுலா சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். கல்வராயன் மலை, ஏற்காடு சுற்றுலா தலம், கோமுகி அணை, கரியக்கோயில் அணை ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பம்சங்கள். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் 10 தனியார் பொறியியல் கல்லூரிகள், 2 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், 9 தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளன. தொகுதி மறுசீரமைப்பின் போது கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது. 2009 நடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆதிசங்கர் வெற்றி பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2வது இடமும், தேமுதிகவுக்கு 3வது இடமும் கிடைத்தன. சேலம் மாவட்டத்தில் இருக்கும் ஆத்தூர் மற்றும் ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 2 தொகுதி மக்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை பார்க்கலாம். ஆத்தூர் நரசிங்கபுரத்தில் உள்ள பாலம் 1900ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த பாலம் மிக குறுகலாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக கூறும் மக்கள் புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சென்னைக்கு செல்வதற்கு போதிய ரயில்கள் இல்லை என்பது இவர்களின் மற்றொரு பிரச்சனை. ஆத்தூரில் இருந்து செல்லும் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகிறார்கள். எல்லா ஸ்கூல் வண்டி, பள்ளிகள் வண்டி, காலேஜ் வண்டி எல்லாம் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. டெய்லி விபத்து நடந்துகிட்டு இருக்கு. இது 1990ஆம் ஆண்டு கட்டப்பட்டது, ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 115 வருஷம் ஆச்சு. கோரிக்கைகளை வாங்கி சென்றார்கள். ஆனால் இது நாள் வரையில் அந்த கோரிக்கை மனு ஏற்கப்படவில்லை. அதனால் சேலத்திலிருந்து சேலம் டவுன், வாழப்பாடி, ஆத்தூர் வழியாக சென்னைக்கு பகல் நேர ரயிலில் ஒரு பாசஞ்சர் ரயிலாவது, ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாவது விட வேண்டும். ஏற்காடு மக்களோ கரியக்கோவில் அணையிலிருந்து முறையாக தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். மீன் வளர்ப்பை காரணம் காட்டி தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டதாகவும், இதனால் தென்னை, பாக்கு உள்ளிட்ட மரங்கள் காய்ந்து போனதாகவும் கூறுகிறார்கள் விவசாயிகள். காலம் கடத்தாமல் அந்த தண்ணியை திறந்து விட்டால் ஆத்தூர், கெங்கவல்லி, தலவாசல் இது போல் இடத்துக்கு பயனாக இருக்கும். எங்கள் குடி தண்ணிக்கு இப்போ மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த குடி தண்ணி தீர்க்கணும்னு சொன்னால் அந்த தண்ணி திறந்து விட்டால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். கரியக்கோவில் அணையிலிருந்து முறையாக தண்ணீர் திறந்துவிட்டால் 3000 ஏக்கர் விளைநிலம் பயன்பெறும் என்கிறார்கள் ஏற்காடு விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிமாறன். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதி மக்கள் தீர்க்கப்பட வேண்டிய அம்சமாக பால பிரச்சனை ஒன்றை முன்வைக்கிறார்கள். சங்கராபுரம் விவசாயிகளோ பிரதான கால்வாய் ஒன்று தூர்வாரப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் இருக்கிறது கோமுகி அணை. இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால் அமைக்கப்பட்டது.
தூர்வாரப்படாமல் போனதால் இந்த வாய்க்கால் கடந்த 40 ஆண்டுகளாக புதர்மண்டி காட்சி அளிக்கிறது. ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் நலன் கருதி இந்த வாய்க்காலை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் சங்கராபுரம் மக்கள். கோமுகி டேம் காமராஜர் பீரியடில் கட்டின டேம். அப்போவே இந்த வாய்க்காலும் வெட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷம் வரைக்கும் அதில் தண்ணி போயிட்டு விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக அந்த வாய்க்கால் தூர்ந்து போய் தண்ணி போகிறதே இல்லை. சாத்தனூர் டேம் தண்ணி கச்சிராபாளையம் டேமில் ஜாயின் பண்ணால் இந்த தெங்கானத்து வாய்க்காலுக்கு போகிற இங்கே உள்ள தெங்கான கடத்தூர் இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. அதனால் எங்கள் ஊருக்கு இந்த வாய்க்கால் துண்டு போய் இருக்கிறதுனால, சீரமைப்பு பண்ணாத இருக்கிறதுனால வாய்க்கால் துண்டு போய் தண்ணி போகிறது இல்லைங்க. அதனால் இந்த வாய்க்காலை கொஞ்சம் தூர்வாரி கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரிஷிவந்தியம் மக்களோ மணலூர்பேட்டை தரைப்பாலத்தை மேம்பாலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மேம்பாலம் இல்லாததால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்படுவதாக இவர்கள் கூறுகிறார்கள். இங்கே 60-70 வில்லேஜ் இருக்குது. எல்லாமே இந்த வழியில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நாளைக்கு தண்ணி அதிகம் வந்துச்சுனாக்கா ஸ்கூல் பசங்களாம் பாதிக்குது, ஸ்கூலுக்கு வர முடியல. அதனால் இங்கேருந்து மூங்கில் திறப்பிட்டு போய் தான் சுற்றிட்டு வரணும், இல்லைன்னா திருக்கோயிலூர் போயிட்டு அப்படி தான் வரணும். அதனால் இது தரைப்பாலத்தை மேம்பாலமாக்கினா ரொம்ப நல்லது. 2 வீலர் பஸ் போக்குவரத்துக்கு மெயினான வழி குறுகிய கிலோமீட்டரு சென்னைக்கு போகிறதுக்கோ பெங்களூர் போகிறதுக்கோ மெயினான ரோடு இது. இந்த ரோடு இது வரைக்கும் எடுத்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த ஏரியாவில். நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் மணலூர்பேட்டையில் மேம்பாலம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்திருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் அந்த தொகுதியின் சில முக்கிய பிரச்சனைகளை பதிவு செய்கிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மலை கிராமங்கள் இங்கே இருக்கு. அதிலும் குறிப்பிடும்படியா பெரிய கல்வராயன் மலை, சின்ன கல்வராயன் மலை, ஆலமலை, ஏற்காடு உள்ளிட்ட 4 மலைகள் பெரிய மலைகள். குறிப்பாக அந்த பெரிய கல்வராயன் மலையில் மட்டும் கிட்டத்தட்ட 100 மலை கிராமங்கள், குக்கிராமங்கள் இருக்கு. அந்த பகுதியோட மலைவாழ் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கிறது கடுக்காய் கொட்டை சாகுபடி தான். இந்த சாகுபடியை மேம்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது இந்த மக்களோட நீண்ட நாள் வேதனையான ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதாவது இந்த பகுதியிலிருந்து ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 டன் கடுக்காய் கொட்டை விளைவிக்கப்படுது. இவ்வாறு விளைவிக்கப்படும் கடுக்காய் கொட்டையானது மருத்துவம் மற்றும் துணிகளுக்கு உண்டான சாயம் உள்ளிட்ட பல வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் இந்த கடுக்காய் கொட்டை முறையாக உரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆள் இல்லை என்பது இந்த பகுதி மக்களோட வேதனை. அதாவது இதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து ஏதேனும் விற்பனைக்கு ஒரு அங்காடி அமைத்து கொடுத்தாலோ அல்லது விற்பனையை சீரமைத்தாலோ நிச்சயமாக எங்களுக்கு விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கும். எனவே இதை அரசு கடுக்காய் கொட்டாய் விற்பனையை முறைப்படுத்த வேண்டும் என்பது இந்த மலைவாழ் பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையா இருக்கு. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுறது சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சங்கத்தினர் தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டம் தான். அதாவது இவங்களோட கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் அவர்களுக்கு முறையாக இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை. இழப்பீட்டு தொகை வழங்கியதில் பாரபட்சம் இருக்கிறதா இங்க ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இவங்க வருகின்ற தேர்தலில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, இவங்களோட கோரிக்கையும் இந்த பிரச்சனையும் இப்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத விவசாயி கோபாலகிருஷ்ணன் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்டயே கேட்போம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த தேதிக்கு உண்டான உரிய இழப்பீட்டு தொகை, அதாவது 2009ஆம் ஆண்டு கையகப்படுத்தும் போது என்ன தொகை இருந்ததோ அந்த இழப்பீட்டு தொகை வழங்கிட்டதா நிர்வாக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு இழப்பீட்டு தொகை சட்டப்படி எங்களுக்கு நாங்க கேட்கும்போது அன்னைக்கு சொன்ன அதிகாரிகள்லாம் அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திச்சு பேசுறதுக்கு வந்த விவசாயிகள் அன்னைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து கேட்கும்போது அன்னைக்கு வெற்றிவேல்னு ஒரு டிஆர்ஓ நாங்கள் கூட்டுரோட்டில் இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி சந்தை மதிப்பு என்னவோ அந்த ரேட் எங்களால் கொடுக்க முடியாது. அதே போல் பத்திர வேல்யூவில் எவ்வளோ மதிப்பு அரசாங்க மதிப்பீடு என்னங்கிறதும் எங்களால் கொடுக்க முடியாது. அது ரொம்ப குறைவாக இருக்குது. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ரேட்டு, அதாவது சந்தை மதிப்பு ஏக்கர் 50 லட்ச ரூபா போகுதுன்னா உங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு நாங்கள் உண்டான ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி தான் நாங்கள் இடத்த விட்டோம். ஆனால் இப்போ அந்த அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ இருக்க அதிகாரிகிட்ட போய் கேட்கும்போது
எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவரை போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆள் மாற்றி ஆள் அரசாங்கத்தில் சொல்லிட்டதுனால எங்கள் போராட்டத்தை நான் வலுப்படுத்துகிறோம். இப்போ நீங்க ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. இந்த வழக்கோட நிலைமை இன்னைக்கு விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட நடவடிக்கை என்ன? பொதுநல வழக்கு போட்டது வந்து நிலுவையில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பொதுநல வழக்கில் முறையாக கலெக்டர் சரியாக நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி கலெக்டர் மேலே ஒரு கண்டெம்ட் போட்டோம். அந்த கண்டெம்ட் வந்து இப்போ டிஸ்மிஸ் ஆகிருக்குது. அதை மேலே நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி பற்றி அறிந்து கொள்ள மேலும் பல தகவல்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக அந்த தொகுதியின் MP ஆதிசங்கர் தொகுதிக்காக செய்தவை பற்றி பார்க்க இருக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.